மாணவர் பெற்றோர்களுக்கு வணக்கம். நீட் யூஜி 26 MBBS கலந்தாய்வு பற்றிய புதிய விதிமுறைகள் முழுமையான விளக்கம். முதல் சுற்று முதல் இறுதி ஸ்டே வேக்கன்சி சுற்று வரை முழுமையான விளக்கத்தை இந்த காணொளியில் காணலாம். மாணவர்களே, நீட் யூஜி 26 தேர்வில் தகுதி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆண்டு நீட் யூஜி 26 தேர்வு முதலில் 3/5/2026 அன்று தேசிய தேர்வு முகமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. பின்னர் வினாத்தாள் கசிவு தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் விசாரணைகளை தொடர்ந்து இந்திய அரசு அந்த தேர்வை முழுமையாக ரத்து செய்ய நாடு முழுவதும் மறுதேர்வு நடத்தப்பட்டது. அந்த மறுதேர்வின் அடிப்படையில் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டு தற்போது மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் MCC அகில இந்திய கலந்தாய்வில் முந்தைய ஆண்டுகளை விட மிகவும் முக்கியமான சில புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஒரே முறை மட்டுமே கல்லூரியில் நேரில் ஆஜராகும் ஒன் டைம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் புதிய நடைமுறை, ஃப்ரீஸ் மற்றும் ஃப்ளோட் முறைகளில் செய்யப்பட்ட முக்கிய மாற்றங்கள், ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் நடைமுறை, சீட் அப்கிரேடேஷன் விதிகள். சீட் அப்கிரேடேஷன் என்றால் என்ன? இட மேம்படுத்துதல். தற்போது கிடைத்த மருத்துவக் கல்லூரி இடத்தை தற்காலிகமாக வைத்துக்கொண்டு அடுத்த சுற்றில் நீங்கள் அதிக முன்னுரிமையில் தேர்வு செய்த கல்லூரி கிடைத்தால் அந்த புதிய கல்லூரிக்கு தானாக மாறும் நடைமுறை. இதுதான் சீட் அப்கிரேடேஷன் எனப்படுவது. ஒரு மாணவருக்கு ரவுண்டு 1இல் அவர் 5வது விருப்பமாக தேர்வு செய்த கல்லூரி கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர் அதற்கு மேல் 1, 2, 3, 4 என்ற முன்னுரிமையில் இன்னும் சில கல்லூரிகளை தேர்வு செய்திருக்கிறார். அடுத்த சுற்றில் அவற்றில் ஏதேனும் ஒரு கல்லூரியில் இடம் காலியாகி அவருடைய தரவரிசைக்கு ஏற்ப வாய்ப்பு கிடைத்தால் அவர் தற்போது பெற்றுள்ள இடத்தை விட மேலான விருப்பக் கல்லூரிக்கு மாற்றப்படுவார். இதுவே இட மேம்படுத்துதல், அதாவது சீட் அப்கிரேடேஷன் எனப்படுவதாகும். உதாரணமாக, ரவி என்ற மாணவர் ரவுண்டு 1இல் எக்ஸ் மருத்துவக் கல்லூரி இடம்பெற்றுகிறார். அவர் ஃப்ளோட் தேர்வு செய்கிறார். 2ஆம் சுற்றில் ஒய் காலேஜ் கிடைத்தது. இப்போது என்ன நடக்கும்? எக்ஸ் காலேஜ் தானாக ரத்து செய்யப்பட்டுவிடும். ஒய் கல்லூரியில் அவர் சேர வேண்டும். எக்ஸ் கல்லூரியில் மீண்டும் உரிமை இல்லை. ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்ட் 3 மற்றும் இறுதி ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் மாணவர்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை போன்ற அனைத்து முக்கிய அம்சங்களையும் இந்த காணொளியில் மிகவும் எளிய தமிழில் ஒவ்வொரு சுற்றாக தனித்தனியாக விளக்கப்படுகிறது. இந்த காணொளியை முழுமையாக பார்த்தால் கலந்தாய்வின் எந்த நிலையிலும் குழப்பமின்றி சரியான முடிவை எடுக்க முடியும் என்று நம்புகிறோம். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், பல மாணவர்களும் பெற்றோர்களும் செய்யும் கவனச்சிதறல் என்னவெனில், MCC கலந்தாய்வையும் தமிழ்நாடு மாநில கலந்தாய்வையும் ஒன்றாக நினைத்து கொள்வது தான். உண்மையில் இவை 2 வெவ்வேறு கலந்தாய்வுகள். இரண்டிற்கும் தனித்தனி அதிகார அமைப்பு, விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் உள்ளன. முதலில் MCC கலந்தாய்வை பார்ப்போம். மருத்துவ கலந்தாய்வு குழு, இயக்குநரகம், பொது சுகாதார சேவைகள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் DGH, இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைப்பகம், நியூ டெல்லி. இந்த கலந்தாய்வில் நிரப்பப்படும் இடங்கள் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி இடங்கள். அதாவது மாநிலத்தில் உள்ள மொத்த இடங்களில் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு சரண்டர் செய்யப்படுகிறது. இரண்டாவதாக எய்ம்ஸ், ஜிப்மர், மத்திய பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகள், அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான 100% இடங்கள். அடுத்த கலந்தாய்வு தமிழ்நாடு மாநில கலந்தாய்வு. அது நடத்துகின்ற அமைப்பு எதுவென்றால் தமிழ்நாடு மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் தேர்வுக்குழு, செலெக்ஷன் கமிட்டி, சென்னை. இந்த கலந்தாய்வில் நிரப்பப்படும் இடங்கள்
தமிழ்நாட்டின் 85% அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், மாநில அரசு நிர்ணயித்த பிற பிரிவுகள், மாநில விதிகளுக்கு உட்பட்ட சுயநிதி கல்லூரி இடங்கள், அதாவது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் உள்ள சுயநிதி கல்லூரிகள். இப்போது கலந்தாய்வின் ஒவ்வொரு சுற்றிலும் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த வாய்ப்புகள் உள்ளன, எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். வாருங்கள், முதல் சுற்றுக்கு என்னென்ன விதிமுறைகள் உள்ளன என்பதை பார்ப்போம். முதல் சுற்றில் ஒரு கல்லூரி ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் என்ற மிக முக்கியமான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மறுபடியும் படிக்கிறேன். முதல் சுற்றில் ஒரு கல்லூரி ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் என்ற மிக முக்கியமான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது, ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர விருப்பம் இல்லை என்றால் அந்த இடத்தை எந்த அபராதமும் இன்றி விட்டு வெளியேறலாம். செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படாது. முதல் சுற்றில் கல்லூரி ஒதுக்கப்பட்ட பிறகு மாணவர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள், ஃப்ரீஸ் மற்றும் ஃப்ளோட். ஒதுக்கப்பட்ட கல்லூரியே போதும், அப்கிரேடேஷன் கல்லூரி வேண்டாம் என்று முடிவு செய்தவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் அந்த கல்லூரியில் நேரில் சென்று சேர வேண்டும். இது ஃப்ரீஸ் ஆப்ஷன். அடுத்தது ஃப்ளோட் ஆப்ஷன், மேம்படுத்தும் விருப்பம். இன்னும் சிறந்த கல்லூரி கிடைக்குமா என்று 2ஆம் சுற்றில் முயற்சிக்க விரும்பும் மாணவர்கள் அப்கிரேட் ஃப்ளோட் விருப்பத்தை MCC இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இவர்கள் உடனடியாக கல்லூரிக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியம், ஃப்ரீஸாக இருந்தாலும் ஃப்ளோட்டாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களும் தங்களது ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை MCC போர்ட்டலில் கட்டாயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் முதல் சுற்றில் பதிவு செய்து எந்த இடமும் கிடைக்காத மாணவர்கள் மீண்டும் புதிய பதிவு செய்யாமல் நேரடியாக 2ஆம் சுற்றில் பங்கேற்கலாம். இவைகள் அனைத்துமே முதல் சுற்றுக்கானது. வாருங்கள், 2வது சுற்றை பற்றி பார்ப்போம். 2ஆம் சுற்றில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும் 2 விருப்பங்கள் உள்ளன. ஒதுக்கப்பட்ட கல்லூரியையே ஏற்கும் மாணவர்கள் அசல் சான்றிதழுடன் அந்த கல்லூரியில் நேரில் சென்று சேர வேண்டும். இது ஃப்ரீஸ் ஆப்ஷன். அடுத்தது ஃப்ளோட் ஆப்ஷன். 3ஆம் சுற்றில் இன்னும் சிறந்த கல்லூரி கிடைக்குமா என்று முயற்சிக்க விரும்பினால் அப்கிரேட் விருப்பத்தை இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இவர்களும் உடனடியாக கல்லூரியில் நேரில் ஆஜராக வேண்டியதில்லை. அதாவது 2ஆம் சுற்றில் கிடைத்த இடத்தில் அவர்கள் ஆஜராக வேண்டியதில்லை. முதல் சுற்றிலேயே ஆவணங்கள் அப்லோடு செய்திருந்தால் மீண்டும் அப்லோடு செய்ய தேவையில்லை. 2ஆம் சுற்றுக்கான முக்கியமான விதிகளை பார்ப்போம். 2ஆம் சுற்றில் புதிய கல்லூரி கிடைத்தால் முதல் சுற்றில் கிடைத்த இடம் தானாகவே ரத்து செய்யப்படும். 2ஆம் சுற்றில் புதிய இடம் பெற்ற பிறகு பழைய இடத்திற்கு எந்த உரிமையும் இருக்காது. 2ஆம் சுற்றில் இடம் பெற்று அதில் சேராவிட்டால் செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படும். அந்த தொகையை திரும்ப பெற இயலாது. 2ஆம் சுற்றில் புதிதாக பதிவு செய்து இடம் கிடைக்காதவர்கள் மீண்டும் பதிவு செய்யாமல் 3ஆம் சுற்றில் பங்கேற்கலாம். இவைகள் தான் 2ஆம் சுற்றுக்கான முக்கியமான விதிகள். அடுத்து 3ஆம் சுற்றுக்கு நாம் போவோம். 3ஆம் சுற்றின் முடிவு வெளியான பிறகு இடம்பெற்ற அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நேரில் சென்று சேர வேண்டும். இது மிகவும் கட்டாயம். அதேபோல முதல் அல்லது 2ஆம் சுற்றில் ஃப்ளோட் அப்கிரேடேஷன் தேர்வு செய்தும் மேம்படுத்தப்பட்ட இடம் கிடைக்காத மாணவர்களும் தங்களுக்கு முன்பே ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நேரில் சென்று சேர வேண்டும். 3ஆம் சுற்றின் முக்கிய விதிகள். 3ஆம் சுற்றில் இடம் கிடைத்த பிறகும் மாணவர் கல்லூரியில் சேரவில்லை என்றால் அவரது செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படும். அந்த தொகையை அவர் திரும்ப பெற இயலாது. அதன் பிறகு நடைபெறும் எந்த கலந்தாய்விலும் அவர் பங்கேற்க முடியாது. மேலும் 3ஆம் சுற்றில் புதிய இடம் கிடைத்தால் 2ஆம் சுற்றில் கிடைத்த இடத்தின் மீது எந்த உரிமையும் இருக்காது. 3ஆம் சுற்றில் புதிதாக பதிவு செய்தும் இடம் கிடைக்காதவர்கள் மட்டுமே இறுதி ஸ்டே வேக்கன்சி சுற்றில் பங்கேற்க தகுதியுடையவர்கள். இப்பொழுது இறுதிச் சுற்றுக்கு வருவோம். இது கலந்தாய்வின் கடைசி சுற்றாகும். இந்த சுற்றில் பங்கேற்க விரும்பும் அனைவரும் புதிதாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும்.
மூன்றாம் சுற்று முடிந்த பிறகு அகில இந்திய மற்றும் மாநில கலந்தாய்வில் ஏற்கனவே இடம்பெற்ற மாணவர்களின் பட்டியல் பரிமாறிக்கொள்ளப்படும். ஏற்கனவே ஒரு இடம்பெற்ற மாணவர்கள், ஏதேனும் ஒரு கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர்கள் அகில இந்திய ஸ்டே வேக்கன்சி சுற்றில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மூன்றாம் சுற்றில் காலியாக உள்ள அகில இந்திய இடங்களும் அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழக இடங்களும் எம்சிசி மூலமாக மட்டுமே ஆன்லைனில் நிரப்பப்படும். நேரடி நியமனம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நிகர்நிலை பல்கலைக்கழக கலந்தாய்வையும் எம்சிசியே நடத்துகிறது. ஸ்டே வேக்கன்சியின் முக்கியமான விதிகள். ஸ்டே வேக்கன்சி சுற்றில் ஒரு இடம் கிடைத்தால் அந்த கல்லூரியில் கட்டாயமாக சேர வேண்டும். சேராமல் விட்டால் செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படும் மற்றும் அந்த தொகையை திரும்ப பெற இயலாது. அதன் பிறகு ஏதேனும் கலந்தாய்வு வாய்ப்பு இருந்தாலும் அதில் பங்கேற்க முடியாது. ஸ்டே வேக்கன்சி சுற்றில் இடம்பெற்ற மாணவர்களின் விவரங்கள் மாநில அரசுகளுக்கும் அனுப்பப்படும். இதன் மூலம் ஒரே மாணவர் 2 இடங்களை பெறுவதை தவிர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நீட் மதிப்பெண் பெறுவது மட்டுமே மருத்துவக் கல்லூரி சேர்க்கையை உறுதி செய்யாது. எம்சிசி கலந்தாய்வு விதிமுறைகளை சரியாக பின்பற்றுவதும் அதே அளவு முக்கியம். ஒரு சிறிய தவறே உங்களுக்கு கிடைத்த மருத்துவ இடத்தை இழக்க செய்யக்கூடும். எனவே இந்த காணொளியின் இறுதியாக ஒவ்வொரு மாணவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முக்கிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் குறித்து பார்க்கலாம். செய்ய வேண்டியவை. டூஸ். எம்சிசி வெளியிடும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் மற்றும் ஒவ்வொரு சுற்றிற்கான அறிவிப்புகளையும் முழுமையாக படியுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஆகியவற்றுக்கான கடைசி தேதியை தவறாமல் பின்பற்றுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும்போது உங்கள் விருப்ப வரிசையை பலமுறை சரிபார்த்து இறுதியாக லாக் செய்யுங்கள். ரவுண்ட் 1இல் கிடைத்த சீட்டை ஏற்க விரும்பினால் ஃப்ரீஸ் செய்யுங்கள். மேலும் சிறந்த கல்லூரி கிடைக்கலாம் என்று நினைத்தால் மட்டுமே ஃப்ளோட் விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். எம்சிசி போர்ட்டலில் அப்லோடு செய்ய வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் தெளிவாகவும் சரியான வடிவத்திலும் பதிவேற்றம் செய்யுங்கள். ரவுண்ட் 3 அல்லது ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் சீட் கிடைத்தால் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டாயமாக கல்லூரியில் நேரில் சென்று சேருங்கள். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அனைத்தையும் ரிப்போர்ட்டிங் நேரத்தில் எடுத்துச் செல்லுங்கள். எம்சிசி இணையதளம், இமெயில், எஸ்எம்எஸ் ஆகியவற்றை தினமும் சரிபார்த்து புதிய அறிவிப்புகளை தவறவிடாதீர்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் எம்சிசி ஹெல்ப் டெஸ்க் அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புங்கள். அடுத்து செய்யக்கூடாதவை என்ன? டோன்ட்ஸ். ரவுண்ட் 1இல் கிடைத்த சீட்டை அவசரப்பட்டு விட்டுவிடாதீர்கள். ரவுண்ட் 1இல் மட்டுமே ஃப்ரீ எக்ஸிட் உள்ளது. ஆனால் அடுத்த சுற்றுகளில் இதே சலுகை கிடையாது. எனவே நன்கு யோசித்த பிறகே எக்ஸிட் செய்யுங்கள். ஃப்ரீஸ் மற்றும் ஃப்ளோட் என்பதன் பொருள் தெரியாமல் விருப்பம் தெரிவிக்காதீர்கள். ஒரு முறை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்த பிறகு அதற்கேற்ப விதிமுறைகள் அமுலாகும். ஒரு தவறான தேர்வு நீங்கள் எதிர்பார்த்த மருத்துவக் கல்லூரியை இழக்கச் செய்யலாம். டாக்குமெண்ட் அப்லோட் செய்ய மறந்து விடாதீர்கள். ஆவணங்களை பதிவேற்றம் செய்யுங்கள். ஃப்ரீஸ் ஆனாலும் ஃப்ளோட் ஆனாலும் எம்சிசி போர்ட்டலில் ஆவணங்களை அப்லோட் செய்வது கட்டாயம். அப்லோட் செய்யாதது உங்கள் சேர்க்கையை பாதிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துவிட்டேன், இனி எதுவும் செய்ய தேவையில்லை நினைக்காதீர்கள். ஒவ்வொரு சுற்றிலும் எம்சிசி வெளியிடும் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். சாய்ஸ் லாக் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பதிவு செய்த விருப்பங்கள் சரியாக உறுதி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். ரவுண்டு 2இல் சீட் கிடைத்ததும் சேராமல் இருக்காதீர்கள். 2ஆம் சுற்றில் இடம் கிடைத்த பிறகு சேராமல் இருக்காதீர்கள். 2ஆம் சுற்றில் கிடைத்து சேரவில்லை என்றால் செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படும். அந்த தொகையை திரும்ப பெற இயலாது. அப்கிரேட் கிடைத்த பிறகும் பழைய சீட் இருக்கும் என்று நினைக்காதீர்கள். ரவுண்டு 2 அல்லது ரவுண்டு 3இல் அப்கிரேட் கிடைத்தவுடன் பழைய சீட் தானாகவே ரத்து செய்யப்படும். பழைய சீட் மீது எந்த உரிமையும் இருக்காது. ரவுண்ட் 3இல் சீட் கிடைத்த பிறகும் ரிப்போர்ட் செய்யாமல் இருக்காதீர்கள். அவ்வாறு சேரவில்லை என்றால் செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு ஏற்படும். அடுத்த கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கும் தகுதியையும் இழப்பீர்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாமல் அடுத்த சுற்றில் தானாக சேர்க்கப்படுவேன் என்று கருதாதீர்கள். குறிப்பாக ஃபைனல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் அவசியம்.
ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் சீட் கிடைத்தால் கட்டாயம் சேர வேண்டும். சேரவில்லை என்றால் செக்யூரிட்டி டெபாசிட் இழப்பு மற்றும் அடுத்த வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தாலும் பங்கேற்க முடியாது. ஸ்டேட் கவுன்சிலிங் மற்றும் எம்சிசி கவுன்சிலிங் விதிகளை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ரவுண்ட் 3க்கு பிறகு எம்சிசி மற்றும் மாநிலங்கள் பட்டியலை பரிமாறிக்கொள்கின்றன. ஏற்கனவே சீட் பெற்றவர்கள் ஸ்டே வேக்கன்சி செயல்முறையிலிருந்து நீக்கப்படுவார்கள். இரண்டின் விதிமுறைகளும் சில அம்சங்களில் வேறுபடலாம். சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை நம்பாதீர்கள். எம்சிசி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் அறிவிப்புகளையே நம்புங்கள். கடைசி நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது சாய்ஸ் ஃபில்லிங் செய்ய காத்திருக்காதீர்கள். தொழில்நுட்ப கோளாறு அல்லது இணைய சிக்கலால் வாய்ப்பை இழக்க நேரிடலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் ரிப்போர்ட்டிங் செய்ய செல்லாதீர்கள். அசல் ஆவணங்கள் இல்லையெனில் தாமதமோ அல்லது சிக்கலோ ஏற்படலாம். கல்லூரி கட்டணத்தை கட்டிய பிறகு ரசீது மற்றும் அனைத்து பதிவிறக்கப்பட்ட ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். தேவைப்படும் நேரத்தில் அவை முக்கிய ஆதாரங்களாக இருக்கும். எனக்கு சீட் கிடைத்திருக்கிறது, இனி கவலை இல்லை என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். சீட் கிடைத்த பிறகும் ரிப்போர்ட்டிங், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்து நடைமுறைகளையும் முழுமையாக முடித்தால்தான் உங்கள் சேர்க்கை உறுதியாகும். இறுதியாக, நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவது முதல் வெற்றி மட்டுமே. எம்சிசி கலந்தாய்வு விதிகளை சரியாக புரிந்து ஒவ்வொரு காலக்கெடுவையும் தவறாமல் பின்பற்றி சரியான முடிவுகளை எடுப்பதே மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான இறுதி வெற்றியாகும். ஒரு தவறான கிளிக் ஒரு மருத்துவ இருக்கையை இழக்கச் செய்யலாம். ஒரு சரியான முடிவு ஒரு மருத்துவரை உருவாக்கலாம். எனவே ஒவ்வொரு அறிவிப்பையும் கவனமாக படியுங்கள். எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காதீர்கள். சந்தேகம் இருந்தால் அதிகாரப்பூர்வ எம்சிசி அறிவிப்பையே அடிப்படையாக கொள்ளுங்கள். அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் கனவு மருத்துவக் கல்லூரியில் சேர எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.